பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் நடுப்பகுதி. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆம், இந்த வேதாகமத்திலே இந்த பயப்படேன், சகாயர், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் அடிக்கடி பார்க்க முடியும். இந்த வேதாகமத்திலே இந்த வார்த்தை சகாயர் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் சங்கீத புஸ்தகத்திலே, இன்னும் வேதாகமத்திலே சில பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எபிரேயர் புத்தகத்திலே இந்த வாக்கியத்தை நினைவு கூறுகிறதிலே முதல் பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று இங்கே இந்த வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. சங்கீதத்திலே 118ஆம் சங்கீதம் 6-7 வசனங்களை பார்க்கிற பொழுது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிகட்டுதலை காண்பேன் என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதே ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு விரோதமாக எவ்வளவோ செய்து விட்டார்கள். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 10ஆம் அதிகாரத்திலே 32 வசனம் முதல் 34 வசனம் முடிய நீங்கள் படித்து பாருங்கள். ஆனால் மனிதர்களை குறித்த பயத்திற்கு அவருடைய வாழ்க்கையில் இடமே இல்லை. மனிதனால் செய்ய முடிந்ததெல்லாம் தற்காலிகமானதே. தேவன் அவர்களுடன் இருப்பார் என்றால் அவர்களுக்கான ஆசீர்வாதம் நிச்சயமாய் காத்திருக்கிறது. இதை நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு சகாயர் அப்படி என்றால் நமக்கு அனுகூலமானவர், நமக்கு துணையானவர். அவர் நம் பட்சத்தில் நம்முடனே கூட அவர் இருக்கிற பொழுது நமக்கு சதியாய், நமக்கு எதிராய் எவர்களால் செயல்பட முடியும்? ஏனென்று சொன்னால் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினதான தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய காரியங்களை சகாயம் பண்ணுகிற தேவன். சகாயம் பண்ணுகிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நமக்கு அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளை நீங்கள் பாருங்கள். பயப்படாதிருங்கள், பயப்படாதீங்கள். ஏன் இப்படி அடிக்கடி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மனுஷன் மிகவும் பயந்த சுபாவம் உடையவன். ஏனென்றால் அவனால் தன்னிச்சையாக எந்த காரியத்திலேயும் அவனால் செயல்பட முடியாது. உலக மனுஷர்களோ தேவ பிள்ளைகளோ, நமக்கு தேவன் உலகத்தாருக்கு சத்துரு. அவனுடைய எண்ணங்களோ அவனுடைய கிரியைகளோ அவர்கள் மூலியமாக சாத்தியமாகிறது. ஆனால் நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நாம் எந்த ஒரு காரியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு அனுகூலம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஆகவே நம்முடைய வாழ்விலே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை நோக்கியே நாம் அமர்ந்திருக்கிறபடினாலே அவரிடத்திலிருந்து மாத்திரமே நமக்கு ஒத்தாசைகளும் நன்மைகளும் உண்டாகிறது. ஆகவே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே அவர்தான் உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு காரியத்தை அனுகூலமாக வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்படி இருக்க எந்த காரியத்தை குறித்து ஏன் பயப்படுகிறீர்கள்? கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய அவர் எபனேசராய் இருக்கிறார். நாம் செபிப்போம். வாக்கியம் சொல்லுகிறபடி, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனால் எவைகளை எனக்கு விரோதமாய் செய்ய முடியும்? தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலியமாய் எங்களை நீர் பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நானும் அநேக நேரங்களில உதவிகள் அற்ற சூழ்நிலையில, உதவி செய்வாரற்ற சூழ்நிலையில தவித்த நேரங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்னுடைய விருப்பத்தையும் வாஞ்சியையும் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை இந்த வாக்கியத்தின் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்விலும் பெருகிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஜெபித்த எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி எங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறதற்காய் நன்றி. நீர் எங்களுக்கு சகாயர், எல்லா காரியங்களிலும் சகாயராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளை ஆசீர்வதித்து சகல வேடனுடைய கண்ணிக்கும் பலாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவித்து எங்களை நீர் ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.